சேனல் குக் வித் மீ. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான மீல் மேக்கர் சோயா சங்க்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி டேஸ்டியான பிரியாணி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் 200 கிராம் அளவுக்கான அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி ரைஸ். ஒரு 100 கிராம் அளவுக்கான சோயா இதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு கோல்டு வாட்டருக்கு மாற்றிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு தேவையான பட்டை, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவைக்கு ஏற்ப மல்லித்தூள், அதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய், நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேயே உருக்கின நெய், தேவைக்கு ஏற்ப உப்பு. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்காக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள் வாகில் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பிரியாணியோடைய சூப்பர் இன்க்ரீடியண்ட்டான பிரியாணி பவுடர் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போயே போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாயை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது சோயா சங்க்ஸில் நமக்கு அவ்வளோவா எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நல்ல டேஸ்ட் நமக்கு அதுலேயும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்டை, 3 பச்சை மிளகாயை நான் நீள் வாக்கில் பகிர்ந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பல் பூண்டு, என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் சேர்த்துருக்கேன். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி, புதினா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமான அளவுக்கு மிளகு, கொஞ்சமான அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம சோயா சங்க்ஸில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மசாலா. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு சோயா சங்க்ஸில் மீல் மேக்கரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் எடுக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த சின்னது பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் மெஷர்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு. இப்போது இது நல்லா எல்லா சோயா சங்க்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது அந்த ஒரு பிரியாணியை இந்த ஒரு சோயா சங்க்ஸ்லேயும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை ஊறட்டும். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒரு சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம கோலா உருண்டை செய்ய முடியும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூட நல்ல ஒரு அரோமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீ சேர்த்துக்கலாம். நீங்கள் கீ எவ்வளோ நேரம் டெம்பரேச்சர் வச்சுருந்தாலும் அது அவ்வளோவா கருக்காது. ஸோ நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும். ஏன்னா கீக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஜாஸ்தி. இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அரோமா வந்துட்டு ஃபீல் ஆகணும். இப்போது நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரிஞ்சி இலையையும் பட்டை, ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது
அரோமா சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்ல ஒரு பொன்னிறமாக வரணுங்க. அந்த ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆனியன் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, லைட்டாக அந்த கண்ணாடி பதம் தெரியும். இதையும் தாண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும். இந்த ஒரு ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாயை நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஆனியன் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நீங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு விழுதினுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி பவுடர் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மல்லித்தூளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதனுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் அதுவும் உங்களுக்கு போகணும். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதனுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் போற வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் எல்லா டேஸ்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து தோல் தனியா அதனுடைய அந்த ஒரு தனியா நல்லா வரணும். அடுத்ததா நம்ம நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு, அதுலயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கனால இதுல கம்மியா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மசாலா தடவி ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சோயா சங்க்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஊறிட்டு நல்லா வேகட்டும். இதுலயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சோயா சங்க்ஸ் நல்லா வெந்து ஊறி வந்திருக்கு. நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 200 கிராம் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வைக்கும் பொழுது ஒரு 2 புதினா இலை இல்லைன்னா கிராம்பு இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரிசி ஊறும் போதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கும். நமக்கு ரொம்ப போட்டு ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணி அரிசியை உடச்சிடாமல் நல்லா சாஃப்டாக நல்லா அரிசியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணி சும்மா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதாங்க நம்ம தஞ்சாவூரை சுற்றி இருக்க இடம்லாம் பார்க்கவே அவ்வளோ அமைதியாகவும் நிறைய இடத்துல இந்த மாதிரி க்ரீனரிஸும் உங்களால் பார்க்க முடியுங்க. அதுவும் சமைக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டே சமைக்கும் பொழுது ஒரு தனி ஃபீல் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் பெரிய கோவில் இது எல்லாமே நமக்கு தெரியுங்க.
அதோட விஷனை நம்ம எல்லாரையுமே அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு இருக்குங்க. அந்த ஒரு ஃபீலிங் அமேசிங்காக இருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் கொதி வந்துடுச்சு. இப்போது லைட்டாக மேலால் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு குக்கர் லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா ஒரு 7 நிமிஷம் இல்லைருந்து 8 நிமிஷம் போல் தம் போட விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொலன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.